தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, Gmailல இருக்க நேம் வந்து எப்படி வந்து சேஞ்ச் பண்றது பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, Gmail ரிலேட்டடா நம்ம வந்து நெறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு எப்படி Gmail அக்கவுண்ட் வந்து லாக் அவுட் பண்றது, ஸோ Gmail அக்கவுண்ட்ட எப்படி வந்து டெலீட் பண்ணலாம், அத பத்தி நம்ம நெறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா, நம்ம நோட்டிஃபிகேஷன்ல ஒரு சில ப்ராப்ளம்லாம் வரும். அந்த ப்ராப்ளம்லாம் எப்படி நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது, அத பத்திலாம் நம்ம வந்து டீட்டெயில்டா வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பிளேலிஸ்ட்டுமே நம்ம தனியா வச்சிருக்கோம். ஒரு சீரிஸ் மாரி அப்லோட் பண்ணி, அது எல்லாத்தையும் நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வந்து சந்தேகம் இருந்தது, ஸோ உங்களுக்கு வந்து Gmail ரிலேட்டடா ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் வேணும் அப்படின்னா, அந்த பிளேலிஸ்ட்ட கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கலாம். முடிஞ்சா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்குமே தரேன். பார்த்தீங்கன்னா, நேம் எப்படி சேஞ்ச் பண்றது அத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிப்போம். இதில மேனேஜ் கூகுள் அக்கவுண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டா வரக்கூடிய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணிடுங்க. வெப்சைட்டோட பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருக்கும். இதில மேல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபைல் ஐகான் வந்து இருக்கும். அத வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, நெறைய Gmail வந்து காமிக்கும். அதில எந்த Gmailோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த Gmail வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்றீங்க. உதாரணத்துக்கு நான் ஏதாச்சும் ஒரு Gmail வந்து பார்த்தீங்கன்னா, பிரஸ் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா, இல்ல பெர்சனல் இன்ஃபோ அப்படின்னு ஆப்ஷன் இருக்குல்ல, இத வந்து பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணிடலாம். இதில நேம் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குல்ல, இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிளிக் பண்ணிடலாம். வந்து பார்த்தீங்கன்னா, நேம் எடிட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்கும். நிக் நேம் அப்படின்னு இருக்கும். இதில வந்து எதுவுமே நம்ம குடுக்க தேவையில்ல. ஸோ இங்க நேம் அப்படின்னு இருக்குல்ல, இந்த நேம்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த நேம் வந்து பிடிக்குதோ, அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க சேஞ்ச் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் பண்ணிட்டேன். இங்க வந்து சேவ் அப்படின்னு குடுத்துர்றேன். ஸோ நீங்க வந்து சேவ் பண்ணிட்டோனே வந்து பார்த்தீங்கன்னா, வித்தின் ஒரு 5 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட Gmail வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நேம் வந்து அப்டேட் ஆகிடும். அவ்வளோதான் இந்த ப்ரொசீஜர். சிம்பிளா வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ வீடியோ தான் கொஞ்சம் லெங்த்தா இருக்கும். பட் சேஞ்ச் பண்ற ப்ராசஸ் வந்து வித்தின் 1 மினிட்ல வந்து நீங்க பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா, ஒரு லைக் குடுத்துருங்க. பிடிக்கல அப்படின்னா தாராளமா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். பாய்.